எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், கூட அழிச்சிட்டோம். ஆனா அங்க தடயம் இல்லாம அழிக்கிறது அவரால் தான் முடியும். சாதாரணமா ஒரு உதாரணத்திற்கு இந்த பேனா, இந்த பேனாவை அழிக்கணும், யாரால முடியும்? உடைச்சு போடலாம், சுக்குநூறா உடஞ்சிரும். அந்த உடஞ்ச துகள்கள் இங்க எங்க கிடக்கும்? இந்த பேப்பரை எரிக்கலாம், சாம்பல் அப்படியே கிடக்கும், காத்துக்கு அங்கங்க பறந்து போகும். இந்த பேனாவை க்ஷண நேரத்தில், ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷத்துல இங்க இருந்து காணாம செய்யணும். அழித்தல் தொழில் என்பது அவ்வளவு கஷ்டமானது, யாராலையும் பண்ணவே முடியாது. நீங்க எந்த பொருளை வேணாலும் எரிச்சு பாருங்க, கடைசி அது இன்னொரு பொருளாக மாறி நிற்கும். ஒரு துணியை எரிங்க, அப்படி என்ன ஆகும்? சாம்பலாக அங்கேயே நிற்கும். உடைச்சு போடுங்க ஒரு போட்டோவை, அப்படியே சுக்குநூறா அங்கதான் நிற்கும். ஆனா அதை கண்காணாத ஒரு பொருளாக அந்த இடத்துல இருந்து அது அவுட். அந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழில் தான் அழித்தல் தொழில். படைத்து விட்டார், காத்து விட்டார், மறைத்து அருள் செய்து உங்களை இந்த உலக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களில் உழல வைத்தார். கடைசியில் அழித்தல் தொழில். ஒரு சில சமயத்துல நம்முடைய இந்துக்களே புரியாம சொல்லுவாங்க, சிவன் கோவிலுக்கெல்லாம் நான் செய்யறது இல்லை, என்ன விஷயம்? அவர் அழித்தல் தொழில் பண்றவர்ப்பா. ருத்ர பூமியில மயானத்தில் அவர் நர்த்தனம் ஆடுபவர். அதெல்லாம் சரிப்படாதுப்பா. நம்ம போகணும்னா எங்க போகணும்? திருமால் கோவில் போங்க, நல்ல காட்சிக்கு அழகா சாந்தாகாரம் புஜங்க சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமிகாந்தம் கமல நயனம் யோகி இருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் அப்படின்னு நீங்க வழிபாடு பண்ணாலே அவர் கண்ணை திறந்து பார்க்கடல இருந்து திரும்பி பார்த்துக்கணும். அப்படி ஒரு நினைப்பெல்லாம் இருக்கு. பல பேர் இங்க டீம் மாதிரி இருக்காங்க. நம்ம அன்னைக்கே ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சோம், யாருக்கு என்ன சாமி அப்படின்னு. ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்றாரு. ஒருத்தர் குலசாமி, ஒருத்தர் முருகன், ஒருத்தர் திருமால், ஒருத்தர் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமான் அவருக்கு உரிய தொழிலை செய்கிறாரே தவிர அவரை நம்ம அதை வச்சு எடை போடக்கூடாது. ஒருத்தர் கசாப்பு கடை வச்சிருக்காரு, 4 பங்களா கட்டியிருக்காரு, 4 வீடு, சொந்த வீடு வச்சிருக்காரு. நம்ம விபூதி குங்குமம் பூ சந்தனம் சாம்பிராணி தேங்காய் பழம் வியாபாரம் பண்றோம். நம்ம வாடகை வீட்டில் குடியிருக்கோம். இப்போ என்ன தப்பு? தப்பு அப்படி இல்லை, தொழில் அவர் திறமையா பண்றாரு, அதனால 4 வீடு வாங்கியிருக்காரு. நமக்கு அன்றாட என்னது, பூ 2 ரூபாய்க்கு கொடுங்க, 5 ரூபாய்க்கு கொடுங்க அப்படிதான் கேட்டு வருவார். கசாப்பு கடையில 2 கிலோ எங்களுக்கு இன்னைக்கு சப்ளை பண்ணுங்க. 2 கிலோ ரேட் எவ்வளவு? 2000 ரூபா. 2000 ரூபா வியாபாரத்துக்கும் 10 ரூபா வியாபாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது தொழிலுள்ள உள்ள ஒரு வேறுபாடை தவிர தொழில் பண்றவனுக்கு வேறுபாடு கிடையாது. அதே மாதிரிதான் இறைவன் அவருடைய தொழிலை செய்கிறான். படைத்தல் எவ்வளவு கஷ்டமா இருக்கு, சாதாரண விஷயமா? 2 பேரு கல்யாணம் பண்ணி அது கலவையாக சேர்ந்து அந்த குழந்தை உருவாகி, அந்த குழந்தை உருவான ஜனன காலம் என்ன, அவருக்கு என்னென்ன விஷயங்கள் அவருக்கு இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். படைத்தல் காத்தல் அப்படின்னா இந்த உலக உயிர்கள்ல எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் இறைவன்கிட்ட கையேந்துறாங்க, ஐயா எங்களை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்கள்ல லட்சக்கணக்கான ஆட்கள். யாருக்கு அவர் அருள் புரிவார்? அவரும் நம்மளை போலதான் 2 கை கூட வச்சிருக்காரு. 2 கை நமக்கு, அவருக்கு 4 கை இருக்கு. அவர் எத்தனை லட்சம் பேருக்கு தான் அவர் அருள் புரிவது. திருப்பூர் கோயில்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜிஆர் சுவாமிகள் வந்தாங்க. அடியன் அந்த நேரத்துல வழிபாடுக்கு போயிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து எல்லாருக்கும் பேசி அருள்வாக்கு கொடுத்து கொண்டிருந்தான். ஏன் சாமி, ஒரு அம்மா கேக்குது, நான் எத்தனையோ தடவை இந்த திருப்பூர் கோயிலுக்கு இறைவனிட்டே அருள் கொடுங்க அருள் கொடுங்க அருள் கொடுங்க அருள் கொடுக்க. அம்மா, உங்களை போலதான் அவருக்கும் தலைவலி, உடல் வலி, காய்ச்சல், ஜலதோஷம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அவர் எப்படி அருள் கொடுப்பது? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் ஒண்ணு சொல்றாரு. எல்லாத்தையும் நான் உட்கொண்டு வாங்கி உங்களுக்கு எப்படி நான் அருள் கொடுப்பது? நான் அருள் கொடுக்கறது கொஞ்சம் மெதுவா தான் கிடைக்கும். பெருமாளை வழிபாடு பண்ணா சோதனையா தான் இருக்கும், மெதுவா தான் கொடுப்பாரு, உடனே எல்லாம் கொடுக்க மாட்டார். அவ்வளவு கஷ்டத்துல அவர் இருக்காரு. அதனாலதான் ஆண்டுக்கு ஒரு தடவை 60 நாட்கள் திருமஞ்சனம் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த தைல காப்பு பண்ணி அவரை உட்கார வச்சுறாங்க. நிம்மதியா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம என்ன பண்றோம், போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கோம். அது நினைவுல இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து உடலுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும், மனதிற்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும். அதை போலதான் தைல காப்பு சொல்லி முடிச்சுட்டார். எப்படி அவருடைய உதாரணம் பாருங்க. ஆத்தல் கடவுளுக்கே அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. ஏன்னா எல்லாரையும் காக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல், எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு பொண்ணு கல்யாணம், எனக்கு பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கும் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, 2 பேருக்கும் குழந்தை இல்லை, குழந்தை இருந்தாலும் ஒருத்தருக்கு வேலை இல்லை, ஒருத்தர் வேலை இருக்கு, உடல்நிலை சரியில்லை, இப்படி எத்தனை விஷயங்கள். அதனாலதான் இடையில வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஜீவ சமாதியில இருக்கிற அவங்களையும் போய் வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய வழிபாடு எல்லாமே எளிமையாகும், எளிமையாக நிறைவேறும். அதனால ஜீவ சமாதின்னு சொல்லி ஒரு தனி ரூட்டை திறந்து விட்டாங்க. இந்த பக்கம் பாதை இருக்கு, இந்த பக்கம் ஒரு பாதை. நீரா இறங்குனீங்கன்னா நீங்க கீழத்தோட ரோட்டை பிடிச்சிடலாம். இந்த பக்கம் வழக்கம் போல போய் நீங்க வண்டி எடுத்துட்டு போறவங்க போங்க. இதுல எந்த வழியா போவீங்க, இந்த வழியா போனா கீழத்தோட சீக்கிரம் போயிடலாம், வெயில் நேரத்தில். அப்படி ஒரு வாய்ப்பை நம்முடைய முன்னோர்களே வழங்கி இருக்கிறார்கள். படைத்தல், காத்தல், அப்புறம் என்ன பண்றாரு, மறைத்து அருள் செய்து. ரெண்டையும் நீங்க சேர்த்துதான் சொல்லணும். மறைத்தல் தனியா நடக்கும், ஆனா அவரே அருள் செய்து உங்களை உட்கார வச்சிருவார். இந்த தலைப்பை கேட்டவுடனே நம்முடைய சந்தோஷ்குமார் கேட்கவே ஆனந்தமா இருக்கு. ஆனா அவரே லேட்டா வர்றாரு. ஆரம்பிச்சு முதவே வந்து உட்கார்ந்துடணும். தலைப்பு அப்படிதான். சினிமா படத்திற்கு எல்லாருமே அந்த காலத்துல அரியணு சிறு வயதுல இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்க்கறதுக்கு முதல் ஷோ 2வது ஷோ எல்லாம் போவாங்க. டிக்கெட்டே கிடைக்காது. கடைசியில இரவு ஷோ வரைக்கும் அங்கே சுத்திட்டு இரவு ஷோ தான் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். நமக்கு பின்னாடி வரவனா நம்ம தள்ளி விட்டுட்டு உள்ள போயிடுவா டிக்கெட் எடுக்க. டிக்கெட்லாம் அப்ப என்னது, 60 பைசா, 15 பைசா, 35 பைசா, 60 பைசா. மேல மாடியில உட்காரணும்னா 1 ரூபா. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அது ஒரு ஆர்வத்தை காட்டுகிறது. ஒண்ணுமே இல்லை, இருக்கிற ஒரு குடும்ப கதை இருக்கும். நேற்று, இன்று, நாளை, நேற்று என்ன, இன்று என்ன, நாளை என்ன, அவ்வளவுதான். ஒரு 4 பாட்டு பாடி முடிச்சுவாங்க. பெரிய விஷயம்லாம் ஆனா பார்த்தே ஆகும். அதை போல அவர் கேட்கவே ஆனந்தமா இருக்கு. ஆனா அவர் வர்றது தாமதம். இந்த மாதிரி தாமதப்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சீக்கிரமா வந்து உட்காரணும். அதனாலதான் இப்ப வந்து கொஞ்ச காலமா தலைப்பு முன்னாடியே போட்டுக்கிட்டே இருக்கோம். என்ன தலைப்பு உங்களுக்கு, அதை எப்படி உங்களுக்கு இந்த தலைப்பு கையில கிடைச்ச உடனே எப்படி சிந்திக்க வைக்குது, அங்க சிந்திக்க வைத்தது இங்க வந்த உடனே அதை கிளியர் பண்ணிக்கிறோமா, நம்ம நினைச்சது மாதிரியே அந்த தலைப்பு இருக்கா, விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க அசைப்படலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் மட்டும் தெரிஞ்சிருக்கும். இந்த மறைத்தல், அருளல், படைத்தலில் இருக்கின்ற சூன்யம், அழித்தலில் இருக்கின்ற அட்டகாசம், அவ்வளவு கஷ்டமான தொழில் அழித்தல் அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வாரத்துல உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு தலைப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல், இடையில் மறைத்தல், அருளல் என்ற ஒரு தலைப்புல அடியேன் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அடியேன் சார்பாகவும், அன்பு நட்பு வட்ட கூட்டத்தின் சார்பாகவும், ஆத்ம ஞான சபையின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி, மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை அடியேன் விடைபெறுகிறேன் என்று கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.